சாப்டர் 10 எக்ஸாம்பிள் 10.25 எடுத்துக்காட்டு 10.25க்கான தீர்வு. எக்ஸாம்பிள் 10.25 சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த நேரிய வாய்க்கால் சமன்பாட்டை தீர்க்க வேண்டும். இது நேரிய வாய்க்கால் சமன்பாடுங்கிறத நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அந்த 1+x கியூபால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு நேரிய வாய்க்கால் சமன்பாடு கிடச்சிரும். இது ஒய்யில் நேரியது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா dy/dx இருக்குது, அப்புறம் இங்கே ஒய் இருக்குது, மற்ற எல்லாமே எக்ஸில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது ஒய்யில் நேரிய வாய்க்கால் சமன்பாடுன்னு சொல்லிடலாம். ஒய்யில் நேரிய வாய்க்கால் சமன்பாடுனா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த கணக்கு ஆரம்பிப்போம். ஒய்யில் நேரிய வாய்க்கால் சமன்பாடு லீனியர் இன் ஒய் அப்படின்னா dy/dx ப்ளஸ் py = qன்னு இருக்கும். pqங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் அமைந்த சார்புகளாக இருக்க வேண்டும். pq அப்படி தான் இங்கே இருக்குது. if அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அதுதான் நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படி. if = e⁴pdx தொகையீட்டு காரணி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அப்புறம் தேவையான தீர்வுங்கிறது y × if = q × if dx ப்ளஸ் c அப்படிங்கிறது தேவையான தீர்வு கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம்னா 1+x³ டிவைட் பண்ணிடணும். அப்போ தான் அது லீனியராகவே மாறும். கொடுக்கப்பட்ட சமன்பாடு அப்படி 1+x³ டிவைட் பண்ணிட்டால் இருக்கிற இடம் வந்து இல்லாமல் போயிடும். அப்போ dy/dx அடுத்தது ப்ளஸ் 6x² by 1+x³ into y ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 1+x² இருக்குது. ஆனால் டிவைட் பண்ணுறது 1+x³ அதனால் வெவ்வேறு டேம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனமாக எழுதணும். ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய 1+x² by 1+x³ q, 6x² by 1+x³ p. இப்போ pqவை தனியாக நம்ம எடுத்து எழுதணும். p = என்னென்னா 6x² divided by 1+x³. அதே போல் qங்கிறது என்னென்னா 1+x² by 1+x³. pqவின் மதிப்புகளை எழுதணும்னா இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக மட்டும்தான் இருக்குது, அதனால் லீனியர் இன் ஒய். அதனால் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நமக்கு இப்போ தான் கிடைக்குது. இப்போ dy/dx ப்ளஸ் py = qங்கிற ஃபார்மேட்டுக்கு மாறிடுது. நம்ம இங்கே கண்டிப்பாக சொல்லணும் திஸ் இஸ் லீனியர் இன் ஒய். இது ஒய்யில் நேரிய வாய்க்கால் சமன்பாடு, இது ஒய்யில் நேரியது அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, இப்போ தேவையான தீர்வு கண்டுபிடிப்பதற்கு முதல் ஸ்டெப் வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோம். ifக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஃபார்முலா வந்து e⁴pdx, e⁴pங்கிறது 6x² by 1+x³ dx. இப்போது 1+x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் 3x² வரும். இங்கே 6 இருக்குது, அதனால் ஒரு 2 மட்டும் வெளில எடுத்துக்கும். இப்போ இன்டகரலுக்குள்ளே என்ன இருக்கும் 3x² divided by 1+x³ dx. இப்போ டினாமினேட்டரில் இருக்கிறோட டிஃப்ரென்ஷியேஷன் மேலே கிடைக்கிறதுனால இதை லாக்னு எழுதலாம். ஏற்கனவே பல தடவை நம்ம பார்த்துருக்கோம் இந்த எக்ஸசைஸ்லையும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுலையும். அப்போ என்ன கிடைக்கும் e⁴2 × log ஆஃப் டினாமினேட்டர் 1+x³ அப்படின்னு கிடைக்கும். அதே போல் இப்போ லாகுக்கு முன்னாடி இருக்கிறத பவருக்கு கொண்டு போயிடலாம். அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணோம்னா e⁴log 1+x³ இந்த பவர் வந்து 2 வந்துடும். அதனால் 1+x³ to the whole squareன்னு வந்துடும். இப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன கிடைக்கிது 1+x³ to the whole square. இது if, இதான் தொகையீட்டு காரணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேவையான தீர்வு வரும். தேவையான தீர்வு ரிக்வயர்ட் சொல்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா y × if = q × if dx ப்ளஸ் c y × ifங்கிறது 1+x³ to the whole square = qங்கிறது என்னென்னா 1+x² divided by 1+x³ into ifங்கிறது 1+x³ to the whole square இருக்குது dx ப்ளஸ் c. இப்போ 1+x³ whole square டிவைடட் பையில் உள்ள 1+x³ ஒரு தடவை கேன்சல் ஆகிடும், மீதம் ஒரு தடவை இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் இன்டகிரேஷன் பண்ணணும். இப்போ இன்டகிரல் 1+x² 1+x³ மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் தான் இன்டகிரேஷன் பண்ணலாம். ப்ளஸ் சி. எல்ஹெச்எஸ் சைடு ஆல்ரெடி என்ன இருக்கோ அது அப்படியே தான் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும். இப்போ இன்டகிரல் 1ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். 1 ப்ளஸ் 1 × x³ அடுத்தது x² மல்டிப்ளை பண்ணுவோம் ப்ளஸ் x². x² x³ மல்டிப்ளை பண்ணால் x⁴5 வந்துடுது இன்ட்டு dx ப்ளஸ் சி. இப்போ இன்டகிரேஷன் பண்ணுவோம். 1 பண்ணால் எக்ஸு, அடுத்தது
எக்ஸ் கியூப் பண்ணால் எக்ஸ் பவர் 4/4, எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3, எக்ஸ் பவர் 5 பண்ணோம்னா எக்ஸ் பவர் 6/6 ப்ளஸ் சின்னு கிடச்சிருது. அதனால் ஒய் இன்ட்டு 1 + எக்ஸ் கியூப் டு த ஹோல் ஸ்கொயருங்கிறது இது மாதிரி கிடைக்குது. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்து கூட நம்ம எழுதலாம். அதனால் தேவையான தீர்வுங்கிறது இதுவே போதுமானது. இருந்தாலும் நம்ம வந்து ஒய் ஈக்குவல் இதை வரிசையாக எழுதலாம். நம்ம எக்ஸ் கியூப் அப்புறம் எக்ஸ் பவர் 4 அப்புறம் எக்ஸ் பவர் 6ன்னு எழுதலாம், நல்லாயிருக்கும். அதனால் இது மல்டிப்ளையில் இருக்குது, இந்த டிவைடட் பையில் கூட கொண்டு வந்துடுவோம். அப்போ என்ன கிடச்சி நமக்கு 1/1 + எக்ஸ் கியூப் டு த ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் எக்ஸ் பவர் 6/6 ப்ளஸ் சி கூட நம்ம தனியாக போடலாம், இல்லை உள்ளார போடலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. இதை வந்து நம்ம லீனியர் இன் ஒய்ங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறோம். ஏன்னா ஒரு 1 + எக்ஸ் கியூப் தான் முன்னாடி இருக்குது, அதால் டிவைட் பண்ணிட்டா எல்லாமே நமக்கு கிடச்சிருது. அதனால் லீனியர் இன் ஒய்யில் மிகவும் எளிதான ஒரு கணக்கு இது. எக்ஸாம்பிள் 10.25.